முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் விஜயின் படம் பொறித்த கைக்குட்டையை காண்பித்த இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்த காவல்துறையினர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைவாணர் அரங்கில் சாகித்ய அகாதமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை இணைந்து நிகழ்த்தும் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை துவங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வர் வருவதற்கு சற்று முன்னதாக அங்கு முன்வரிசையில் அமர்ந்திருந்த 3 மாணவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவரான விஜயின் முகம் மற்றும் கொடியின் வண்ணம் பதிக்கப்பட்ட கர்ச்சீஃபை விரித்து காண்பித்துள்ளனர். ஏற்கனவே அங்கே சில திமுக நபர்கள் உள்ளே இருந்ததால் அங்கு சற்று சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் போலீசாரிடம் தெரிவிக்க போலீசார் அந்த மூவரையும் பிடிக்க முற்பட அந்த மூவரில் ஒருவர் மட்டும் தப்பி சென்றதாகவும் 2 இளைஞர்களை போலீசார் பிடித்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மணிகண்டா, ரமணா உள்ளிட்ட 3 மாணவர்கள் முதல்வர் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் முகம் பதித்த கர்ச்சீஃபை எடுத்து காண்பித்தது திருவல்லிக்கேணி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தப்பி சென்ற மாணவர் ரமணா என்பதும் தெரிய வந்துள்ளது. அவரை பற்றிய விசாரணையிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.